வணக்கம் வேந்தரின் இளங்கதிர் முற்பகல் செய்திகளுக்காக ஆர்த்தி. முதலில் தலைப்புச் செய்திகள். எண்ணூர் துறைமுகத்தில் கப்பல் மோதிய விபத்து. மோதிய எரிவாயு கப்பல் மீது வழக்கு பதிவு. அண்ணா நினைவு நாள் நினைவிடத்தில் அதிமுக திமுகவினர் அஞ்சலி. பஞ்சாப் மற்றும் கோவாவில் நாளை பேரவைத் தேர்தல். வாக்குப்பதிவுக்கான ஏற்பாடுகள் தீவிரம். நாகாலாந்து உள்ளாட்சி தேர்தலில் வன்முறை. 2 பேர் பலி. அரசு கட்டடங்களுக்கு தீ வைப்பு. எண்ணூரில் எண்ணெய் கப்பலின் மீது மோதி விபத்து ஏற்படுத்திய கத்தார் நாட்டு கப்பலின் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. எண்ணூர் துறைமுகத்தில் கடந்த ஜனவரி மாதம் 28ஆம் தேதி மும்பையிலிருந்து டீசல் பெட்ரோல் ஏற்றி வந்த டான் காஞ்சிபுரம் என்ற கப்பலின் மீது சமையல் எரிவாயு சிலிண்டர் ஏற்றி வந்த கத்தார் நாட்டின் மேப்பிள் என்ற கப்பல் மோதியது. இதையடுத்து டான் காஞ்சிபுரம் கப்பல் பழுதடைந்து அதிலிருந்து வெளியான கச்சா எண்ணெய் கடலில் பரவி பெரும் சேதத்தை விளைவித்துள்ளது. தெற்கு பகுதியில் ஆயிரக்கணக்கானோர் கடலில் கவிழ்ந்த கச்சா எண்ணெய் படலத்தை அகற்றும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். கடந்த 7 நாட்களாக இந்த பணி நடைபெற்று வருகிறது. இதுவரை 100 டன்னுக்கு மேல் எண்ணெய் படலம் அகற்றப்பட்டிருக்கிறது. இன்னும் பல டன் எண்ணெய் படலம் அகற்றப்பட வேண்டியிருக்கிறது. கடல் பரப்பில் எண்ணெய் படலம் பரவியதால் சுற்றுச்சூழல் மாசும் அப்பகுதி மக்களின் வாழ்வாதாரமும் உடல்நிலையும் பாதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் எண்ணூர் துறைமுகத்தின் பொது மேலாளர் குப்தா அளித்த புகாரின் பேரில் மீஞ்சூர் காவல்துறையினர் விபத்து ஏற்படுத்திய கப்பல் மீது 6 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னை அருகே கடலில் பரவியுள்ள கச்சா எண்ணெய் படலத்தை புதிய தொழில்நுட்ப முறையில் அகற்றுவதற்கான பணிகள் இன்று முதல் மேற்கொள்ளப்பட உள்ளன. சென்னை எண்ணூர் துறைமுகம் அருகே 2 கப்பல்கள் மோதிக்கொண்ட விபத்தின் போது வெளியேறிய கச்சா எண்ணெய் படலம் திருவான்மியூர் கடற்கரை வரை பரவியுள்ளது. இதனால் மீன்கள், ஆமைகள் உள்ளிட்ட கடல்வாழ் உயிரினங்கள் பெரும் பாதிப்புக்கு உள்ளாகின. கடலில் மிதக்கும் எண்ணெய் படலங்களை அகற்றும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. எனினும் அறிவியல் ரீதியிலான தொழில்நுட்ப முறையில் மேற்கொள்ளாமல் மனிதர்களை கொண்டு வாளியில் எண்ணெய் படலம் அகற்றுவதால் சுற்றுச்சூழல் பாதிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து கடலில் கட்டியாக மாறியுள்ள எண்ணெய் படலங்களை ஸ்கிம்மர் தொழில்நுட்பத்தின் மூலம் அகற்றுவதற்கான பணிகள் இன்று முதல் தொடங்கப்பட உள்ளன. நேற்று இரவு சோதனை முறையில் மேற்கொள்ளப்பட்ட இந்த நடைமுறை இன்று பகல் வெயில் வந்த பிறகு நடைமுறைப்படுத்தப்படும் என தெரிகிறது. இந்நிலையில் எண்ணெய் படலத்தை விரைவில் அப்புறப்படுத்த வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். ரொம்ப கழிவு அதிகமாகி போச்சு. அதனால வாங்க வர்றவங்க மீனை யாருமே சாப்பிட மாட்டேங்கிறாங்க. சாப்பிடாததுனால எல்லாத்துக்கும் பயங்கர நஷ்டம். வாங்கி வச்சவங்களாம் கவலைப்படுறாங்க. எல்லாமே ரொம்ப சேதப்படுறாங்க. அதனால இந்த மீன் விற்பனையாகவே ஆக மாட்டேது. இதனால என்னன்னா இந்த கழிவை சீக்கிரமாக எடுக்கணும். எண்ணூர் துறைமுகத்தில் கப்பல் டேமேஜ் ஆகி இந்த கச்சா எண்ணெய்கள்லாம் வந்து வெளியே பரவிட்டு தான் இருக்குது கடல் ஃபுல்லாக. எண்ணூர் துறைமுகம் இந்த சைடு தான் வந்து அதிகமாக வந்து பரவி இருக்கு. ஆனால் அதனால் காற்றை வந்து துர்நாற்ற காற்று தான் வீசிட்டு இருக்கு. ஆனால் அந்த கப்பலை உடஞ்சி டேமேஜ் ஆகி எல்லாம் அடைச்சிட்டாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் வந்துட்டு தான் இருக்குது. 7 நாள் ஆகிட்டு இருக்குது. 7 நாள் எடுத்துகிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் சரியான முறையில் இன்னும் வந்துட்டு தான் இருக்குது. சென்னை எண்ணூர் துறைமுகம் அருகே 2 கப்பல்கள் மோதிக்கொண்ட விபத்தின் போது வெளியேறிய கச்சா எண்ணெய் படலம் திருவான்மியூர் கடற்கரை வரை பரவியுள்ளது. இதனால் காசிமேடு மீன் சந்தையில் மீன்கள் விற்பனை பாதிப்படைந்துள்ளது. இது பற்றிய விரிவான தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் புவனேஸ்வரி. சென்னை எண்ணூரில் கடந்த 27ஆம் தேதி சரக்கு கப்பல்கள் மோதிக்கொண்டதில் எண்ணெய் கசிந்தது. இந்த எண்ணெய்களை அகற்றும் பணி கடந்த 8 நாட்களாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் நேற்று கூட வேலைகளானது துரிதமாக நடைபெற்று வருவதாக பொன்னேரி பகுதியின் சார் ஆட்சியர் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் இந்த காசிமேடு மீன்பிடி துறைமுகத்தில் உள்ள மீனவர்கள் தங்களது மீன்கள் விற்பனையானது குறைந்துள்ளதாக தெரிவித்துள்ளனர். குறிப்பாக இந்த மீன்களை வாங்குவதற்கு மக்கள் தயங்குகின்றனர். குறிப்பாக இந்த எண்ணெயில் இந்த மீன்கள் கலந்திருப்பதால் இந்த மீன்களை வாங்குவதற்கு மக்கள் யோசிக்கின்றனர் என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். இதனால் மீன் விற்பனை முழுமையாக மந்தமாகியுள்ளதாகவும் தங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். கடலோரத்துக்கு வர மீனெல்லாம் வந்து தடைப்பட்டு இருக்குது. எங்கள் மீன் வளர்ச்சி எல்லாம் ரொம்ப பாதிக்கப்படுது. ஆனால் மீனுக்கு எந்த பாதிப்பு அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் கூட மக்கள் வரத்துக்கு
செய்யறதுக்கு தயங்குறாங்க. இதனால வந்து கவர்மெண்ட் சீக்கிரம் இதுக்கு ஒரு முடிவு எடுத்து சீக்கிரம் அந்த எண்ணெயை அகற்றினா நல்லா இருக்கும். தொடர்ந்து இந்த எண்ணெய் அகற்றும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் துரிதமாக நடைபெற்றால் மட்டுமே இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காண முடியும் என்பதும் இவர்களுடைய ஒரு கருத்தாக உள்ளது. வேந்தர் செய்திகளுக்காக சென்னை காசிமேடிலிருந்து ஒளிப்பதிவாளர் விஜயுடன் புவனேஸ்வரி. அண்ணா நினைவு நாளை ஒட்டி அவருடைய நினைவிடத்தில் முதல்வர் பன்னீர்செல்வம், அதிமுக பொதுச் செயலர் சசிகலா ஆகியோர் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். முன்னாள் முதல்வர் அண்ணாவின் 48வது நினைவு நாளை ஒட்டி சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள அவருடைய நினைவிடத்தில் முதல்வர் பன்னீர்செல்வம், அதிமுக பொதுச் செயலர் சசிகலா ஆகியோர் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். அவர்களுடன் மக்களவை துணைத் தலைவர் தம்பிதுரை, அவைத் தலைவர் மதுசூதனன் மற்றும் அதிமுக நிர்வாகிகள், தொண்டர்கள் ஆகியோரும் அண்ணா நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து எம்ஜிஆர், ஜெயலலிதா ஆகியோர் நினைவிடத்திலும் முதல்வர் பன்னீர்செல்வம், சசிகலா மற்றும் அதிமுகவினர் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். முன்னாள் முதல்வர் அண்ணாவின் நினைவு நாளை ஒட்டி மு.க. ஸ்டாலின் தலைமையில் திமுகவினர் அண்ணாவின் நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். திமுக நிறுவனரும் முன்னாள் தமிழக முதல்வருமான அண்ணாவின் 48வது நினைவு நாள் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இதையொட்டி சென்னை மெரினா கடற்கரையில் அமைந்துள்ள அண்ணா நினைவிடத்தில் திமுக செயல் தலைவர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் அக்கட்சியினர் இன்று காலை மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். அஞ்சலி நிகழ்ச்சியில் திமுக பொதுச் செயலர் க. அன்பழகன், முதன்மைச் செயலர் துரைமுருகன், டி.ஆர். பாலு, ஆர். ராசா உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள், தொண்டர்கள் பங்கேற்றனர். முன்னதாக சேப்பாக்கம் விருந்தினர் மாளிகையிலிருந்து மு.க. ஸ்டாலின் தலைமையில் திமுகவினர் அண்ணா நினைவிடம் நோக்கி அமைதி பேரணி சென்றனர். பேரணியில் துரைமுருகன், முன்னாள் மத்திய அமைச்சர்கள் டி.ஆர். பாலு, ஆர். ராசா மற்றும் ஏராளமான திமுக நிர்வாகிகள், தொண்டர்கள் பங்கேற்றனர். மதிப்பிழந்த பணத்தால் அறிவிப்புக்கு பிறகு மக்கள் மத்தியில் மின்னணு பண பரிவர்த்தனை மற்றும் பணமில்லாத வர்த்தகம் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்த இதுவரை 94 கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் 8ஆம் தேதி உயர் மதிப்பிலான 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்று பிரதமர் மோடி அறிவித்தார். இதையடுத்து வங்கிகள் மற்றும் ஏடிஎம்களில் பணம் எடுப்பதற்கு உச்சவரம்பு நிர்ணயிக்கப்பட்டது. மக்கள் மின்னணு பண பரிவர்த்தனைக்கு மாறும்படி மத்திய அரசு அறிவுறுத்தியது. இந்த கருத்தை விளக்கும் வகையில் ஊடகங்களிலும் செய்தித்தாள்களிலும் விளம்பரங்கள் செய்யப்பட்டன. இந்த விளம்பரங்களுக்கு இதுவரை 94 கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளதாக மாநிலங்களவையில் எழுப்பப்பட்ட கேள்வி ஒன்றிற்கு பதிலளித்த மத்திய அமைச்சர் ராஜ்யவர்தன் சிங் ரத்தோர் தெரிவித்தார். தொடர்புடைய ஊடகங்கள் மற்றும் செய்தித்தாள்களுக்கு விளம்பர பணம் இ-பேமெண்ட் மூலமாக வழங்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். பஞ்சாப் மாநில பேரவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நாளை நடைபெறுவதை ஒட்டி பாதுகாப்பு ஏற்பாடுகள் அதிகரிக்கப்பட்டுள்ளன. பஞ்சாப் மாநிலத்தில் மொத்தமுள்ள 117 தொகுதிகளுக்கு ஒரே கட்டமாக நாளை தேர்தல் நடைபெறுகிறது. ஆளும் அகாலிதளம் பாரதிய ஜனதா கூட்டணியை எதிர்த்து காங்கிரஸ் மற்றும் ஆம் ஆத்மி கட்சிகள் தனித்தனியே போட்டியிடுகின்றன. பாரதிய ஜனதா கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பிரதமர் மோடி, தேசிய தலைவர் அமித்ஷா உள்ளிட்டோர் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்தி அமிர்தசரஸ் தொகுதியில் இறுதிக்கட்ட பிரச்சாரம் மேற்கொண்டார். தில்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் ஆம் ஆத்மி கட்சி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அரசியல் கட்சிகளின் அனல் பறக்கும் பிரச்சாரம் நேற்று மாலையுடன் முடிவடைந்தது. பஞ்சாபில் நாளை காலை 8 மணிக்கு தொடங்கும் வாக்குப்பதிவு மாலை 5 மணியுடன் நிறைவடைகிறது. வாக்குப்பதிவுக்கான ஏற்பாடுகளை தேர்தல் ஆணையம் முனைப்புடன் மேற்கொண்டு வருகிறது. பதற்றம் நிறைந்த தொகுதிகளில் மாநில காவல்துறையினருடன் துணைநிலை ராணுவத்தினரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர்.
இதேபோல் கோவா மாநிலத்தில் மொத்தம் உள்ள 40 தொகுதிகளிலும் நாளை ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறுகிறது. ஆளும் பாரதிய ஜனதா, காங்கிரஸ், ஆம் ஆத்மி ஆகிய கட்சிகளுக்கு இடையே மும்முனை போட்டி நிலவுகிறது. அரசியல் கட்சிகளின் தீவிர பிரச்சாரம் நேற்று மாலையுடன் முடிவடைந்தது. 40 தொகுதிகளிலும் நாளை காலை 8 மணிக்கு தொடங்கும் வாக்குப்பதிவு மாலை 5 மணியுடன் நிறைவடைகிறது. வாக்குப்பதிவுக்கான ஏற்பாடுகளை தேர்தல் ஆணையம் முனைப்புடன் மேற்கொண்டு வருகிறது. நாகாலாந்தில் உள்ளாட்சி தேர்தலின் போது நேரிட்ட வன்முறையில் 2 பேர் கொல்லப்பட்டனர். அரசு கட்டடங்களுக்கு தீ வைக்கப்பட்டதால் மாநிலம் முழுவதும் பதற்றமான சூழல் ஏற்பட்டுள்ளது. வடகிழக்கு மாநிலமான நாகாலாந்தில் நடைபெறும் உள்ளாட்சி தேர்தலில் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு வழங்கப்பட்டுள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நாகா பழங்குடியினர் பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டனர். உள்ளாட்சி தேர்தல் நடைபெற்ற நாளான நேற்று மாநிலம் முழுவதும் கடையடைப்பு போராட்டத்திற்கு அவர்கள் அழைப்பு விடுத்திருந்தனர். அப்போது திமாப்பூர் அருகே நடைபெற்ற வன்முறையில் 2 பேர் பலியானார்கள். 10க்கும் அதிகமானோர் காயமுற்றனர். பல்வேறு இடங்களில் அரசு மற்றும் நகராட்சி அலுவலகங்களுக்கு போராட்டக்காரர்கள் தீ வைத்தனர். நாகா பழங்குடியினர் தலைமைச் செயலகம் நோக்கி ஊர்வலமாக சென்றனர். வன்முறையை தொடர்ந்து வர்த்தக தலைநகரமான திமாப்பூரில் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. மாநிலம் முழுவதும் இணையதள சேவைக்கு தடை விதிக்கப்பட்டது. துணை ராணுவத்தினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். தொடர் வன்முறை காரணமாக 12 நகராட்சிகளுக்கான தேர்தல் ரத்து செய்யப்படுவதாக முதல்வர் ஜிலியாங் அறிவித்தார். நாகாலாந்து முழுவதும் போராட்டம் தீவிரமடைந்து வருவதை அடுத்து மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் முதல்வரை தொடர்பு கொண்டு நிலைமை தொடர்பாக ஆலோசனை மேற்கொண்டார். பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி திருக்கோவில் தைப்பூச விழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. முன்னாள் முதல்வர் அண்ணாவின் நினைவு நாளை ஒட்டி ஈரோட்டில் உள்ள அண்ணா நினைவகத்தில் உள்ள அவரது உருவ சிலைக்கு அரசியல் கட்சியினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். முன்னாள் முதல்வர் அண்ணாவின் 48வது நினைவு நாள் இன்று கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. குடியரசு நாளிதழ் ஆசிரியராக பணியாற்றிய அண்ணா தனது குடும்பத்துடன் ஈரோட்டில் தந்தை பெரியாருடன் வசித்து வந்த வீடு தற்போது தமிழக அரசால் நினைவகமாக பராமரிக்கப்பட்டு வருகிறது. அண்ணா நினைவகத்தில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு மாவட்ட நிர்வாகம் மற்றும் திமுக, அதிமுக மற்றும் திராவிட கழகம் உட்பட பல்வேறு அரசியல் கட்சியினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். கடலூர் மத்திய சிறையில் ஆயுள் தண்டனை கைதி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இதுபற்றி முதுநகர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் சின்னசேலம் கீழக்குப்பத்தைச் சேர்ந்தவர் ராஜமாணிக்கம். இவர் மீது பல்வேறு வழக்குகள் கீழக்குப்பம் காவல் நிலையத்தில் உள்ளன. கடந்த 2015ஆம் ஆண்டு பதிவான கொலை வழக்கு விசாரணையில் விழுப்புரம் நீதிமன்றம் ஆயுள் தண்டனை வழங்கியதை அடுத்து கடலூர் மத்திய சிறையில் இவர் அடைக்கப்பட்டார். இந்நிலையில் இன்று காலை கைதி ராஜமாணிக்கம் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். கடலூர் முதுநகர் காவல்துறையினர் இதுபற்றி வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திருப்பூர் மாவட்டத்தில் அத்திக்கடவு அவிநாசி நிலத்தடி நீர் செறிவூட்டல் திட்டம் எப்பொழுது நிறைவேற்றப்படும் என 137 ஆண்டுகளாக விவசாயிகள் காத்திருக்கின்றனர். 1880ஆம் ஆண்டு ஆர்த்தர் காட்டன் என்பவர் நீலகிரி மலையில் பெய்யும் மழை நீரினை கொண்டு பாசன வசதிகளை மேம்படுத்த கீழ்பவானி மற்றும் மேல்பவானி திட்டங்களை செயல்படுத்த அப்போதைய மெட்ராஸ் மாகாண அரசிடம் கோரிக்கை விடுத்தார். பவானி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் காலங்களில் நீரினை திருப்பி கோவை மாவட்டம் காரமடை முதல் அவிநாசி வழியாக ஈரோடு மாவட்டம் சென்னிமலை வரை உள்ள நீர் ஆதாரங்களில் சேமிக்கும் வகையில் இந்த திட்டம் உருவாக்கப்பட்டது. காமராஜர் ஆட்சி காலத்தில் இத்திட்டம் குறித்து 1957இல் சட்டப்பேரவையில் விவாதிக்கப்பட்டாலும் செயல் வடிவம் பெறாமல் இந்த பகுதி மக்களின் கனவாகவே இருந்தது. 30-40 வருஷத்துக்கு முன்னால் அந்த செழிப்பு இன்னைக்கு வறுமையிலையும் கொடுமையிலையும் சனங்க அப்படியே போராடிட்டு இருக்காங்க. தண்ணி குடிதண்ணி பஞ்சத்தினாலேயே குடிக்கிற தண்ணி இல்லாமையே மக்கள் மடிஞ்சிருவாங்க. அவிநாசி அத்திக்கடவு திட்டம் வந்தால் மட்டும்தான் குளங்குட்டை நிரப்பி நீர் கிணத்துக்கு கங்கைக்கு தண்ணி வரும். மண்ணைத்தான் திங்க வேண்டியதாக இருக்குது. எதுவுமே கிடையாது. பூரா வறட்சி ஆகிப்போச்சு. கோவை மாவட்டம், திருப்பூர் மாவட்டம் அந்த அவிநாசி அத்திக்கடவு திட்டம் வந்தால் மட்டும்தான் இருக்க முடியும், நிலைக்கும். இந்த கல் வெள்ளக்காரங்காலத்துலேருந்து நெட்டினதுங்க. இன்னும் கொஞ்சம் நாள் ஆகிட்டு குடிக்கிறக்கும் கூட தண்ணி இருக்காதுங்க. ஏதோ மரமட்டைகளுக்கு வளர்க்கறதுக்காக அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை நிறைவேற்றினா எங்களுக்கு ஏதோ ஆகுங்க. அதை பார்த்து ஏதோ
செஞ்சிங்கன்னா பரவாயில்லைங்க. வெள்ளக்காரங்காலத்துலேருந்து இந்த கல் நட்டுக்குங்க வந்து பார்த்துட்டு போயிட்டே இருக்கிறாங்க. ஆனால் பார்த்தாலுமே எங்களுக்கு ஒரு தண்ணி வெண்ணி கொடுக்காம எதுவுமே இல்லாமல் ஆடு மாட்டு வச்சு தான் நாங்கள் விவசாயம் பண்ணிகிட்ருக்குறோங்க. ஆனால் தண்ணி இல்லை சுத்தமாக. எது அத்திக்கடை வாகனாசி திட்டத்தை நிறைவேற்றி கொடுத்தா பரவாயில்லைங்க எங்களுக்கு. ஆனால் இந்த 10 வருஷமாக வந்து பார்த்துட்டு போயிட்டே இருக்கிறாங்க. கல் நிறைவேற்றின மாதிரி தெரியல எங்களுக்கு. தேர்தலின் போது வாக்குறுதிகளாக மட்டுமே வெளிவந்ததை கண்டித்து கடந்த ஆண்டு மக்கள் உண்ணாவிரதம் இருந்த நிலையில் தமிழக அரசு ஆரம்பகட்ட ஆய்வு பணிக்காக ரூபாய் 327 கோடி ஒதுக்கீடு செய்தது. அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தோடு இணைத்து கௌசிக நதிநீர் மேம்பாட்டு திட்டத்தை செயல்படுத்த திருப்பூர் விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர். இதற்காக 90 கோடி ரூபாய் திட்ட வரைவு கோவை மாவட்ட ஆட்சியரால் பரிந்துரை செய்யப்பட்டது. 2012ஆம் ஆண்டு இந்த திட்டம் வரும் பாதையை குறித்து நடப்பட்ட அளவீட்டு கற்கள் மட்டுமே தற்போது சாட்சிகளாக நிற்கிறது என விவசாயிகள் வேதனையுடன் தெரிவிக்கின்றனர். போர்க்கால அடிப்படையில் அத்திக்கடவு அவிநாசி நிலத்தடி நீர் செறிவூட்டும் திட்டத்தையும் அதில் இணைத்து கௌசியா நதி நீர் இணைப்பு திட்டத்தையும் விரைந்து நிறைவேற்ற வேண்டிய காலத்தின் கட்டாயத்தில் உள்ளோம். இது நடக்கவில்லை என்றால் விவசாயிகளாகட்டும், விவசாயிகளுக்கு அடுத்தது பொதுமக்களாகட்டும் மரணத்தை நோக்கி சென்று கொண்டு இருக்கிறார்கள் என்பது 100% நிச்சயமான ஒன்று. நானும் பார்த்துட்டே இருக்கிறேன். இந்த 10-30 வருஷமாக வந்து பார்த்துட்டு அளந்துட்டு தான் போகிறாங்க. எந்த வேலையும் நடக்கிறதில்ல. இது இப்படியே போகும்போது என்ன ஆகுது எங்களுக்கு? இப்போ பாருங்க, பூரா வறண்டு கிடக்குது. இந்த ஆடு மேய்க்கிற பொழப்பையும் விட்டு போட்டு நீ ரோட்டில் நடக்கிற வேலை தான் வருமாட்டிருக்குது. குடிக்கிறதுக்கே தண்ணி இல்லைங்க. நம்ம ஏரியாவில் பூரா வறண்டு போச்சு. ஏதோ கொஞ்சம் இந்த போருக்கெல்லாம் தண்ணி வந்து அதை குடிக்கிற தண்ணியாவது மேடேறு. நம்ம கௌசியா நதிக்கும் தண்ணி விட்டால் இந்த மேட்டுப்பாளையத்திலேருந்து திருப்பூர் செல்லும் அனைத்து மக்களுமே கொஞ்சம் நிலத்தடி நீர், ஆடு மாடு பண்டங்கள்லாம் கொஞ்சம் நல்லா இருக்குது. குடிக்கிறதுக்கு தண்ணி எல்லாம் கிடைக்கி. இல்லை என்றால் எல்லாம் அவங்கவுங்க சொந்த ஊரை விட்டு காலி பண்ணி வெளியூருக்கு செல்ல வேண்டிய நிலை ஏற்படும். அதனால் கொஞ்சம் இதை மத்திய அரசும் தமிழக அரசும் சேர்ந்து குறுகிய காலத்தில் இது நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். மழை உபரி நீரை கால்வாய் மூலமாக கோவை, திருப்பூர், ஈரோடு மாவட்டத்தில் உள்ள நீர் ஆதாரங்களில் சேமித்து வைக்கும் நிலத்தடி நீர் செறிவூட்டல் திட்டம் செயல்படுத்தாமல் போனதால் 3 மாவட்டங்கள் பாலைவனமாக மாறும் சூழ்நிலை உருவாகியுள்ளதாக விவசாயிகள் வேதனையுடன் தெரிவித்தனர். பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி திருக்கோவிலில் தைப்பூச திருவிழா கொடியேற்றத்துடன் இன்று தொடங்கியது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்றனர். தமிழ் கடவுள் முருகனின் அறுபடை வீடுகளில் 3ஆம் படை வீடாக திகழ்வது திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள பழனி. இந்த திருத்தலத்தில் தைப்பூச திருவிழா இன்று காலை கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதையொட்டி தங்க கொடிமரத்தில் முருகனின் வாகனமான மயில் மற்றும் சேவல், வேல், தூபதீப அட்சரத்தட்டு சின்னங்கள் அடங்கிய கொடி வேத மந்திரங்கள் முழங்க ஏற்றப்பட்டது. இதையடுத்து மகா தீபாராதனையும் கொடிமரத்தை சுற்றி தற்பை புல்லால் காப்பு கட்டும் பணி நடந்தது. முன்னதாக கோவில் யானை கஸ்தூரி முன் செல்ல விநாயகர், முருகன் மற்றும் வள்ளி தெய்வானை சமேத முத்துக்குமார சுவாமி மண்டபத்திலிருந்து கோவிலை வலம் வந்து கொடி மண்டபத்தில் எழுந்தருளினார். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தைப்பூச திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் வரும் 9ஆம் தேதி நடைபெறவுள்ளது. டேவிஸ் கோப்பை டென்னிஸ் போட்டி. இந்தியா, நியூசிலாந்து அணிகள் இன்று மோதல். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். அமெரிக்காவை தொடர்ந்து பாகிஸ்தான் உள்பட இஸ்லாமியர்கள் அதிக அளவில் வசிக்கும் 5 நாடுகளுக்கு விசா வழங்க குவைத் தடை விதித்துள்ளது. அண்மையில் அமெரிக்க அதிபராக பொறுப்பேற்ற டொனால்ட் ட்ரம்ப் ஈராக், சிரியா, ஈரான், லிபியா, சோமாலியா, சூடான், ஏமன் ஆகிய 7 நாடுகளைச் சேர்ந்தவர்களுக்கு விசா வழங்குவது 3 மாதங்களுக்கு நிறுத்தி வைக்கப்படும் என அறிவித்திருந்தார். இதற்கு அமெரிக்காவில் மட்டுமின்றி உலக நாடுகள் பலவற்றில் கடும் எதிர்ப்பு ஏற்பட்டது. இதனிடையே அமெரிக்காவின் நட்பு நாடான குவைத்தும் இஸ்லாமியர்கள் அதிக அளவில் வசிக்கும் சிரியா, ஈராக்,
பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், ஈரான் நாடுகளைச் சேர்ந்தவர்களுக்கு விசா வழங்குவதை தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளது. இந்த நாடுகளிலிருந்து விசாவிற்காக யாரும் விண்ணப்பிக்க வேண்டாம் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளது. ருமேனியாவில் ஊழலில் ஈடுபடுபவர்கள் எளிதில் தப்பிக்க வகை செய்யும் புதிய சட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து நடைபெற்று வரும் போராட்டத்தில் 2 லட்சம் பேர் பங்கேற்றனர். கிழக்கு ஐரோப்பிய நாடான ருமேனியாவில் பிரதமர் செரின் கிரிட்டின் தலைமையிலான அரசு செயல்பட்டு வருகிறது. இந்த அரசுக்கு எதிராக பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகளை எதிர்க்கட்சியினர் தொடர்ந்து கூறி வருகின்றனர். ருமேனியாவில் முறைகேடுகளில் ஈடுபடுபவர்கள் தப்பிக்க வகை செய்யும் வகையில் புதிய சட்டம் ஒன்றினை பிரதமர் வெளியிட்டுள்ளார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து 3வது நாளாக தலைநகர் புக்காரெஸ்டில் 2 லட்சம் பேர் திரண்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதிய சட்டத்திற்கு எதிராக மக்கள் போராட்டத்தில் தொடர்ந்து ஈடுபட்டுள்ளதால் இந்த சட்டத்தை விலக்கிக் கொள்ளும் முயற்சியில் ருமேனியா அரசு ஈடுபட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. டேவிஸ் கோப்பை டென்னிஸ் போட்டியில் இந்தியா, நியூசிலாந்து அணிகள் மோதும் ஆசியா ஓசியானியா குரூப் 1 சுற்று புனேவில் இன்று தொடங்குகிறது. 3 நாட்கள் நடைபெறும் இந்த போட்டியின் முதல் நாளில் ஆடவர் ஒற்றையர் போட்டி நடைபெறுகிறது. பன்னாட்டு தரவரிசையில் 368வது இடத்தில் உள்ள இந்தியாவின் யூகி பாம்ப்ரி நியூசிலாந்தின் முதல்நிலை வீரரான ஃபின் டியர்னியை எதிர்கொள்கிறார். 2வது ஒற்றையர் ஆட்டத்தில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் நியூசிலாந்தின் ஜோ ஸ்டாட்ஹாமுடன் மோதுகிறார். 2வது நாள் போட்டியில் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் லியாண்டர் பயஸ் விஷ்ணுவர்தன் இணை நியூசிலாந்தின் ஆடம் சியாக் மைக்கேல் வீனஸ் இணையை எதிர்கொள்கிறது. டேவிஸ் கோப்பை போட்டியில் இந்தியாவும் நியூசிலாந்தும் இதுவரை 8 முறை மோதி உள்ளன. இதில் இந்தியா 5 முறையும் நியூசிலாந்து 3 முறையும் வெற்றி பெற்றுள்ளன. பார்வையற்றோர் 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்தை 10 விக்கெட் வித்தியாசத்தில் இந்தியா வீழ்த்தியது. 10 நாடுகள் பங்கேற்கும் பார்வையற்றோர் உலகக்கோப்பை 20 ஓவர் கிரிக்கெட் தொடர் இந்தியாவில் நடைபெற்று வருகிறது. லீக் சுற்று முடிவில் முதல் 4 இடங்களை பிடிக்கும் அணிகள் அரையிறுதிக்கு முன்னேறும். முதல் 2 ஆட்டங்களில் வெற்றி பெற்ற இந்தியா பாகிஸ்தானுக்கு எதிரான 3வது போட்டியில் தோல்வியடைந்தது. இதனைத் தொடர்ந்து 4வது போட்டியில் இங்கிலாந்தை எதிர்கொண்டது. முதலில் களமிறங்கிய இங்கிலாந்து 19.4 ஓவரில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 158 ரன்களுக்கு அவுட் ஆனது. இதனைத் தொடர்ந்து விளையாடிய இந்திய அணி 11 ஓவரில் விக்கெட் இழப்பின்றி 159 ரன்கள் குவித்தது. 10 விக்கெட் வித்தியாசத்தில் இந்தியா வெற்றி பெற்றது. இந்திய வீரர்கள் சுக்ரம் 67 ரன்களுடனும் கணேஷ் 78 ரன்கள் எடுத்தும் ஆட்டமிழக்காமல் இருந்தனர். புதுச்சேரியில் மாநில அளவிலான கேரம் விளையாட்டுப் போட்டியில் திரளான மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு திறமைகளை வெளிப்படுத்தினர். புதுச்சேரி அருகே உப்பளத்தில் உள்ள ராஜீவ்காந்தி உள் விளையாட்டு அரங்கில் மாநில அளவிலான கேரம் விளையாட்டுப் போட்டிகள் 2 நாட்கள் நடைபெறுகின்றன. 3 பிரிவுகளில் நடைபெறும் போட்டிகளில் தனியார் மற்றும் அரசு பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டு திறமைகளை வெளிப்படுத்தினர். இந்த போட்டியில் வெற்றி பெறுபவர்கள் தேசிய அளவில் நடைபெறும் போட்டிகளில் பங்கேற்க உள்ளனர். நாங்கள் இப்போ பாண்டிச்சேரி இந்திரா காந்தி ஸ்டேடியமில் கேரம் ஸ்டேட் லெவல் கேரம் காம்படிஷன் நடந்துகிட்ருக்கு. நாங்கள் கண்டிப்பாக ஜெயிப்போம் நம்புகிறோம். அதுவும் இல்லாமல் இங்கே 21 இயர்ஸ்க்கு வரைக்கும் இங்கே காம்படிஷன் நடந்துகிட்ருக்கு. ஸோ வி வில் see our hope. மீண்டும் தலைப்புச் செய்திகள். எண்ணூர் துறைமுகத்தில் கப்பல் மோதிய விபத்து. மோதிய எரிவாயு கப்பல் மீது வழக்கு பதிவு. அண்ணா நினைவு நாள் நினைவிடத்தில் அதிமுக, திமுகவினர் அஞ்சலி. பஞ்சாப் மற்றும் கோவாவில் நாளை பேரவைத் தேர்தல். வாக்குப்பதிவுக்கான ஏற்பாடுகள் தீவிரம். நாகாலாந்து உள்ளாட்சி தேர்தலில் வன்முறை. 2 பேர் பலி. அரசு கட்டடங்களுக்கு தீ வைப்பு. இத்துடன் வேந்தரின் இளங்கதிர் முற்பகல் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் பகல் 1:30 மணிக்கு வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.